எனக்கு சுத்தமா ஸ்விம்மிங் தெரியாது. இப்ப கூட தண்ணியில விழுந்தா முழுகிடுவேன். ஆனா இந்த சாதாரண லைஃப் ஜாக்கெட், ஸ்பாஞ்சால மேல லைஃப் ஜாக்கெட் என் தண்ணியில விழுந்தாலும் முழுகாம காப்பாத்துது. எப்படி? அதுக்குள்ள என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இருக்கு? கான்செப்ட் பேர் வந்து பாயன்சி. அதை இந்த சிமுலேஷன் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸுக்கு ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா? அந்த வெயிட்னால இந்த பாக்ஸ் வந்து ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸ் நான் ப்ளூ கலர் ஆரோல காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து நான் தண்ணியில போடுச்சுங்களேன், தண்ணி மேல இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனோடனே தண்ணி ரிட்டன் ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் தான் பாயன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது வந்து பிங்க் கலர் ஆரோல நான் காட்டியிருக்கேன். இப்போ இந்த பாக்ஸ் கிரியேட் பண்ற ஃபோர்ஸும் தண்ணி ரிட்டன் கிரியேட் பண்ற ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த பொருள் மிதக்கும். ஓகேங்களா? பட் இதுவே பாக்ஸோட ஃபோர்ஸ் அதிகமானால் தண்ணியால அந்த அளவுக்கு ரிட்டன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ண முடியாத சினாரியோல பாக்ஸ் வந்து முழுகிடும். பட் எதை வச்சு இந்த பாக்ஸோட ஃபோர்ஸ் அதிகமோ இல்லை கம்மியோ ஆகுது? அது வந்து அந்த பாக்ஸோடைய டென்சிட்டியை வச்சு மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸோட டென்சிட்டி வந்து 0.7 இருக்கு, தண்ணியோட டென்சிட்டி 1 இருக்கு. தண்ணியோட டென்சிட்டி எப்பவுமே கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அது மாறாது. இப்போ இந்த பாக்ஸோட டென்சிட்டி தண்ணியோட டென்சிட்டியை விட கம்மியா இருக்கிற வரைக்கும் அந்த பாக்ஸ் மிதக்கும். ஏன்னா தண்ணியால அந்த அளவுக்கு ரிட்டன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். பட் இப்போ இந்த பாக்ஸோட டென்சிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ 0.7ல இருக்கு, நான் டென்சிட்டி இப்போ அதிகமாக்குறேன். இப்போ நான் பாக்ஸ் டென்சிட்டி 1.1 மாத்திட்டேன். வாட்டரை விட அதிகமாயிடுச்சு. அதிகமானோடனே இந்த பாக்ஸ் வந்து முழுகிடுச்சு. ஓகேங்களா? மனுஷங்க பொதுவா நார்மல் சினாரியோல அவங்களுடைய டென்சிட்டி வந்து தண்ணியை விட அதிகமா இருக்கும். ஸோ இதனால அவங்க தண்ணியில ஜம்ப் பண்ணும்போது உடனே முழுகிடுவாங்க. பட் இந்த டென்சிட்டி அதிகமா இருக்க ஹியூமன் கூட டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற இந்த லைஃப் ஜாக்கெட்டை நம்ம ஆட் பண்ணா அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த டோட்டலான நம்ம பாடியோடைய டென்சிட்டி வந்து தண்ணியை விட, அதை 1 விட கம்மியா போயிருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம இப்போ தண்ணியில ஜம்ப் பண்ணா தண்ணியில மிதப்போம். ஏன்னா நம்மளுடைய பாடி டென்சிட்டி 1 விட கம்மியா இருக்கும்.